முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆளுநருடனான சந்திப்புக்கு முன்னரே ராஜினாமா கடிதத்தை திரும்ப பெறுவேன், தேவைப்பட்டால் திரும்ப பெறுவேன்னு சொல்லியிருந்தாரு. இந்நிலையில ஆளுநர் சந்திப்புல அவர் இதை பத்தி ஏதேனும் பேசியிருக்காரா? அது பற்றின விவரங்கள் இருக்கா? சிவரஞ்சனி, நேற்று ஆளுநரை முதல்வர்கள் சந்தித்த பொழுதே இது குறித்த கேள்விகள் மிக வலுவாக எழத் தொடங்கின. பல்வேறு விதமான கோரிக்கைகளை ஆளுநரிடம் முதல்வர் அவர்கள் வைத்திருக்கலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ராஜினாமா கடிதத்தை தான் வற்புறுத்தப்பட்டே கட்டாயத்தின் அடிப்படையிலேயே கொடுத்த காரணத்தினால் ராஜினாமா கடிதத்தை மீண்டும் திரும்ப பெறுகிறேன், ஆகவே மீண்டும் என்னையை முதலமைச்சராக அறிவித்து எனது தலைமையில் ஆட்சி நடத்துவதற்கு வழிகோல வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கலாம் என்கிற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஆனால் அதற்கான சட்ட ரீதியான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவே சட்ட நிபுணர்கள் சிலர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். காரணம், ஒருமுறை ராஜினாமா கடிதத்தை கொடுத்து அதை ஆளுநர் ஏற்றுக்கொண்டு விட்ட பட்சத்தில் மீண்டும் பெற முடியாது என்கிற ஒரு கருத்துரு சில நாட்களாக இந்த ஓபிஎஸ் அவர்களுடைய ராஜினாமா கடிதம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு முன்வைக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் ஆளுநர் அவர்கள் மத்திய அரசுக்கு அளித்திருக்கக்கூடிய அறிக்கையிலும் கூட சட்ட ரீதியான வாய்ப்புகள் ஆராயப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் உள்துறை அமைச்சகம் அதே போல மத்திய அமைச்சகத்தில் இருந்து ஆளுநருக்கு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்திலும் கூட சட்ட மற்றும் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்ட கருத்துக்கள் ஆராயப்பட்டு இது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது ராஜினாமா கடிதத்தை திரும்ப பெறுவதற்கான சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்ன இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எம்எல்ஏக்களின் பலம்தான் மிக முக்கியமானதாக திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை இங்கு தற்பொழுது தேவைப்பட்டு வருகிறது என்பதன் காரணமாக சசிகலா அவர்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரிக்கிறார் என்கிற அடிப்படையில் ஆளுநர் அவர்கள் அவரை ஒருவேளை ஆட்சி அமைக்க அழைத்தால் அதன் பிறகாக எதிர்வினையாற்ற வேண்டிய நிலைக்கு முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் வருவார். அப்படி முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் எதிர்வினையாற்ற வேண்டிய நிலைமை ஏற்படுகிற பொழுது இரண்டு ரீதியில் அவர் இந்த பிரச்சனையை அணுகுவார் என்று இங்கே களத்திலே அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பிலே பேசுகிற பொழுது நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, பொது வெளியில் பொதுமக்கள் மத்தியில் அவர்களுக்கு தேவையான ஆதரவை உருவாக்குவது, இன்னொன்று சட்ட ரீதியாகவும் அல்லது நீதிமன்றத்தின் வாயிலாகவோ அல்லது ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகார வரம்புகளை பயன்படுத்தியோ எம்எல்ஏக்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்து வலுவாக எழுந்து வருகிற நிலையில் அதை மையப்படுத்தி எம்எல்ஏக்களுக்கு முழுமையான விருப்பத்தின் அடிப்படையில் அந்த ஆதரவு கொடுக்கப்படவில்லை என்பதன் மூலமாக ஆளுநர் மூலமாகவோ அல்லது நீதிமன்றத்தின் மூலமாகவோ அணுகலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. சிவரஞ்சனி, காரணம், நேற்று ஊடகங்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான எஸ்பி சண்முகநாதன் அவர்கள் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கிற பொழுது ஒரு கருத்தை சொன்னார். தான் அந்த பேருந்துகளில் எம்எல்ஏக்கள் அழைத்து செல்லப்பட்ட பேருந்துகளில் தானும் சென்றதாகவும் அமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீடு வரை தாங்கள் அழைத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து தான் திரும்பி தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக இங்கே வந்துவிட்டதாக அவர் சொல்கிறார். அப்படி சொல்லுகிற பொழுது அடியாட்கள் சிலரை வைத்து தாங்கள் மிரட்டப்பட்டதாக அவரே குறிப்பிடுகிறார். எஸ்பி சண்முகநாதன் குறிப்பிடக்கூடிய வாசகத்திலேயே அடியாட்கள் சிலரை வைத்து அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மிரட்டப்படுகிறார்கள், உண்மையிலேயே அவர்களில் பெரும்பாலானவருடைய விருப்பம் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் தான் முதல்வராக தொடர வேண்டும் என்பதாகவே இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த கருத்து இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கும் என்றே ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர் தரப்பிலிருந்தும் மொத்தமான அரசியல் சூழலை கவனித்தவர்கள் தரப்பிலிருந்தும் எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், ஒரு முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் ஏற்கனவே அந்த அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு அன்றைக்கு இரவாக பேருந்துகளில் ஒருவரோடு ஒருவாக எல்லா எம்எல்ஏக்களோடு ஒருவாக இருந்தவர் தான் மிரட்டப்பட்டதாக ஒரு புகாரை நேரடியாக ஆளுநரிடமே தெரிவித்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆளுநரிடம் தான் நேரடியாக இப்படியான ஒரு புகாரை தெரிவித்திருக்கிறேன் என்று சொல்வதன் அடிப்படையில் இதை மையப்புள்ளியாக வைத்து மற்ற உறுப்பினர்களும் விசாரிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு ஏதேனும் நிர்பந்தம் இருக்கிறதா என்று விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முதல்வர் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து எழுப்பப்படலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போல அனைத்து எம்எல்ஏக்களும் உடனடியாக பொதுமக்களுக்கு அல்லது சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்ட அனைவருக்கும் தெரிந்த இடங்களில் தங்க வைக்கப்பட வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இங்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய விடுதியில் அவர்கள் தங்க வைக்கப்பட வேண்டும், அல்லது அவர்கள் எங்கே இருந்தாலும் எம்எல்ஏக்கள் விடுதிகளுக்கு மீண்டும் வந்து தங்க வேண்டும் என்கிற விதமான ஒரு அழைப்பை தமிழக அரசு சார்பாக ஆளுநர் விட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை இவர்கள் சார்பாக வைக்கிறார்கள். ஆக எம்எல்ஏக்களுடைய நிர்பந்தங்கள் எதுவும் இருக்கிறதா என்பதனை வெளியே கொண்டு வந்து அதன் மூலமாக தங்களுடைய ஆதரவை பெருக்கிக் கொள்வது, இன்னொன்று நீதிமன்றம் அல்லது ஆளுநருடைய அதிகார உச்ச வரம்புக்கு உட்பட்டு அதன் வழியாக எம்எல்ஏக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிர்பந்தங்களை சுட்டிக்காட்டி ஆதரவை பெருக்குவது, சசிகலா அவர்களுடைய ஆட்சி அமைவதை தடுப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் தான் இன்றைக்கு முதல்வர் ஓபிஎஸ் தரப்பு ஈடுபடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி.
விவேக், எஸ்பி சண்முகநாதன் அந்த சொன்ன அந்த வார்த்தைகளை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு நகர்வும் இப்பொழுது அவசியமாகவும் முக்கியமாகவும் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அவர் கூறியது போல் எம்எல்ஏக்கள் சிறைபிடிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவருடைய ஆதரவு யாருக்கு என்பது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அந்த கோணத்தில் வைத்து பார்க்கும்போது நேற்று அவைத்தலைவர் மதுசூதனன் உள்ளிட்ட பலரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு. அந்த வகையில் நீங்கள் முதலமைச்சரின் இல்லத்தில் அந்த பகுதியில் இருக்கிறீர்கள். இன்று யாரேனும் முதலமைச்சருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு நேரில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இது குறித்து தகவல் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? அவைத்தலைவர் மதுசூதனன் நேற்று இங்கு வந்து முதல்வர் ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்த பொழுதே அடுத்தடுத்ததாக மிக முக்கியமான நிர்வாகிகள் பலரும் இங்கே வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடும் என்று எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில சகாக்களின் பேரே நேற்று மதியத்திற்கு மேலாக அப்படி ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அவர்கள் வருவார்கள் என்கிற ரீதியில் அடிபட்டதையும் நம்மால் நேரடியாகவே இங்கே பார்க்க முடிந்தது. நேற்று இரவை பொறுத்தவரையில் நேற்று இரவு கடைசியாக கோவை மாநகராட்சியினுடைய முன்னாள் மேயர் ராஜ்குமார் அவர் வந்து திரு ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். அதே போல கடலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட அவைத்தலைவராக அதிமுகவுடைய மாவட்ட அவைத்தலைவராக இருக்கக்கூடியவரும் முன்னாள் எம்எல்ஏமான ஐயப்பன் அவரும் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்தார். இதே போல முன்னாள் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், அதே போல ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் பலரும் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ரீதியில் தொடர்ச்சியாக இன்றைக்கும் பலரும் வரக்கூடும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஆனால் குறிப்பிட்ட யார் என்றும் எந்த எம்எல்ஏக்கள் என்றும் சொல்ல முடியாத ஒரு நிலைதான் தற்பொழுது வரை நிலவிக் கொண்டிருக்கிறது. மணிமாறன்.